நார்த் ஹமாக் தமிழ் பள்ளி அறிவியல் கூட நிர்மாணிப்புக்கு 50,000 ரிங்கெட் காசோலையை வழங்கினார் தான் ஸ்ரீ விக்கி. புதுடில்லியில் 12க்கும் மேற்பட்ட பெண் நாய்களை கற்பழித்த ஆடவன் கைது. தேசிய கொடி காத்தோன் சித்திரத்தில் ஏற்பட்ட தவறு, சின்ஷியூ டெய்லி மீது கடும் நடவடிக்கை எடுக்க பாஸ் இளைஞர் பிரிவு கோரிக்கை. தாமான் பலாவாத்தி தமிழ் பள்ளியில் எதிர்கால நுட்பவியல் தொழிற்கல்வி மற்றும் நுட்பவியல் விழா 2025. கிலுவாங் செம்மனை தோட்டத்தில் பிரசவத்தின் போது தாய் யானையும் குட்டியும் உயிரிழப்பு. சத்யா அலாம் நார்த் ஹமாக் தமிழ் பள்ளியின் அறிவியல் கூட சீரமைப்பு பணிக்காக மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் இன்று 50,000 ரிங்கீட்டிற்கான காசோலை வழங்கினார். இன்று காலையில் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விக்னேஸ்வரன் இந்த காசோலையை நார்த் ஹமாக் தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் ஆறுமுகம் சுப்பிரமணியத்திடம் ஒப்படைத்தார். இந்த பள்ளியில் அறிவியல் கூடம் முழுமையாக சீரமைக்கப்பட்டவுடன் காலஞ்சென்ற மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் சாமிவேலு அறிவியல் கூடம் என்ற பெயரில் செயல்படும். இந்த நிகழ்ச்சிக்கு பின் பள்ளியின் வகுப்பறைகளை சுற்றி பார்த்த எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அங்குள்ள மாணவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடினார். இதனிடையே நார்த் ஹமாக் தமிழ் பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடம் தேவை என LPS தலைவர் ஆறுமுகம் தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டு இப்பள்ளியில் 75 மாணவர்கள் இருந்ததை ஒப்பிடுகையில் இப்போது 480 மாணவர்கள் பயின்று வருவதாக வணக்க மலேசியாவிடம் ஆறுமுகம் கூறினார். எங்களுடைய பள்ளி வாரியத்தின் பேரில் இந்த பள்ளியோட மேம்பாட்டுக்கு இந்த அறிவியல் அறைக்கு இந்த பணத்தை நாம் உபயோகிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நாளுக்கு நாள் இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றார்கள். 2006ஆம் ஆண்டு இந்த பள்ளி இங்கே வரும்பொழுது வெறும் 75 மாணவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது 480 மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 10-15 மாணவர்களை வேற ஒரு பள்ளிக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இங்கே இடம் பற்றாக்குறை போனதுனால அதுவும் நான் தானிஸ்ரீ அவர் கவனத்தில் கொண்டு போனேன். இன்றைக்கி தானிஸ்ரீ நம்மளோட பள்ளியோடைய வகுப்பறைகளும் அந்த புதிதாக கட்டக்கூடிய கட்டடத்தோட இடத்தையும் போய் பார்வையிட்டார். நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக கூடிய விரைவிலே ஒரு நல்லது ஒரு வழி பிறக்கும் என்று. ஏன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க நமக்கு இடம் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு சில பெற்றோர்கள் மாற்றுப் பள்ளிக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. எங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் எங்களுக்கு கட்டடம் பற்றாக்குறை. நம்ம இணை கட்டிடம் கேட்குறோம். எங்களுக்கு ரொம்ப வேணாம். எங்களுக்கு ஒரு 9 வகுப்பறைகள் உள்ள இணை கட்டிடம் இருந்தாலே நாங்கள் மாணவர்களுக்கு விஸ்தாரமாக இல்லை நல்ல முறையில் இன்னும் கல்வியில் மேம்பாடு அடைகிறதுக்கு நம்மளால் ஏற்பாடு செய்ய முடியும். சத்யா அலாம் சுற்று வட்டாரத்தில் உள்ள அதிகமான இந்திய பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை நார்த் ஹமாக் தமிழ் பள்ளியில் பதிவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் இடப்பற்றாக்குறையால் இந்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட 20 அல்லது 30 மாணவர்கள் இந்த பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு அனுப்பப்பட்டதையும் ஆறுமுகம் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மேலாளர் வாரியத்தின் துணைத் தலைவர் மணியம் அருணாச்சலம், காப்பார் தொகுதி காங்கிரஸ் தலைவர் கலையரசன் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நேற்று தனது செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் வெளியிட்ட காத்தூன் சித்திரத்தில் பிறை நிலவு இல்லாமல் ஜலோர் கமிலாங் தேசிய கொடியை தவறாக வெளியிட்ட சின்ஷியூ டெய்லி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. அந்த சீன மொழி நாளிதழின் தொழில்நுட்ப தவறு நாட்டின் இறையாண்மைக்கு அவமரியாதை என்பதோடு தேசபக்தி இல்லாததையும் பிரதிபலிப்பதாக அப்பிரிவின் தலைவர் அஃப்னான் ஹமிமி தைப் அசமுடேன் கூறினார். மலேசிய கொடியில் பிறை நிலவு ஒரு முக்கிய சின்னமாகும். காரணம், கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய மதமான இஸ்லாத்தை அது பிரதிநிதிக்கிறது. எனவே இது ஒரு வகையான தேச துரோகமாகும். இதை அப்படியே மன்னிக்க முடியாது. மன்னிப்பு கேட்டுவிட்டால் நடவடிக்கைகளில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்றார் அவர். இது சின்ஷியூ டெய்லி ஆசிரியர் குழுவின் தேசப்பற்று மற்றும் நாட்டின் மீதான விசுவாசம் குறித்து முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது என ஃபேஸ்புக்கில் அவர் கூறினார். சின்ஷியூவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க தவறினால் இதுபோன்ற செயல்கள், குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கதவுகளை திறந்துவிட்டுவிடும் என அஃப்னான் எச்சரித்தார். வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் ஏரா மலாய் வானொலிக்கு 2,50,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜலோர் கமிலாங் காத்தோன் சித்திரத்தில் தவறு இடம்பெற்றதற்காக நேற்று வருத்தம் தெரிவித்த சின்ஷியூ டெய்லி நிர்வாகம் அந்த தொழில்நுட்ப தவறு உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் திருத்தப்பட்ட படம் இன்றைய பதிப்பில் வெளியிடப்படும் என்றும் கூறியது. யாயாசான் மஹேர் மலேசியா தாமான் பலாவாத்தி தமிழ் பள்ளியின் பள்ளி மேலாளர் வாரியம்
மற்றும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்துடனும் இணைந்து எதிர்கால நுட்பவியல் தொழிற்கல்வி மற்றும் நுட்பவியல் விழா 2025 எனும் நிகழ்வை அண்மையில் மிலாவாத்தி தமிழ் பள்ளி ஏற்பாடு செய்திருந்தது. இந்த விழாவில் தமான் மிலாவாத்தி தமிழ் பள்ளியில் பாலர் பள்ளி முதல் 6ஆம் ஆண்டு வரை பயிலும் 176 மாணவர்களுடன் சுமார் 80 பெற்றோர்களும் கலந்து கொண்டதோடு அவர்கள் அனைவரும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியினை குறித்த விளக்கங்களை பெற்றனர். மெய்நிகர் சூழலோடு கூடிய ட்ரோன் பயிற்சி, ட்ரோன் குறித்த விளக்கங்கள், பல்லூடக கண்காட்சி, கணினியின் மென்பொருளின் அறிமுகம், மின்சார வாகனத்தின் தனித்தன்மை மற்றும் அதன் எதிர்காலம் குறித்த விளக்கம், PS5 விளையாட்டு அனுபவம், தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியினால் உருவாகும் வேலை வாய்ப்புக்கான விளக்க உரை என 4 மணி நேரம் தமான் மிலாவாத்தியின் பள்ளி சூழலே உற்சாகமாக காணப்பட்டது. மாஹிர் அறக்கட்டளையின் இயக்குனர் டத்தோ ஹஜி நூருல் அரிஃபின் அப்துல் மஜீத் இந்த விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பள்ளி மேலாளர் வாரியத்திற்கும் மலேசியா மாஹிர் அறக்கட்டளைக்கும் தனது மனமார்ந்த நன்றியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் முனியாண்டி தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் திட்ட இயக்குனர் திரு அன்பரசன் குழந்தை இந்த நிகழ்ச்சி பள்ளி மேலாளர் வாரியம், முன்னாள் மாணவர் சங்கம், ஆசிரியர்கள் ஆகியோரால் மாணவர் பெற்றோர் நலன் கருதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை தனது உரையில் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாலர் பள்ளி முதல் 6ஆம் ஆண்டு வரை பயிலும் மாணவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதோடு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நிகழ்ச்சியின் இறுதியில் நடைபெற்ற தொழில்நுட்ப புதிர் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். அது மட்டுமின்றி முன்பதிவு செய்த முதல் 100 மாணவர்கள் ஏற்பாட்டு குழுவினரிடம் இருந்து சிறப்பு பரிசுகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உச்சகட்டமாக பள்ளி மேலாளர் வாரியம் மாணவர்களிடையே தொழில்நுட்பம், தொழில்திறன் ஆற்றலை மேம்படுத்துவதற்காக 50 மாணவர்களுக்கு ட்ரோன் மற்றும் கோடிங் பயிற்சியை தொடங்க உள்ளதாக அறிவித்தனர். பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பெண் நாய்களை கற்பழித்த சந்தேகத்தின் பேரில் புதுடெல்லி கைலாஷ் நகர் பகுதியில் உள்ள ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்தனர். பிராணிகள் தொடர்பான அரசு சார்பற்ற இயக்கத்திற்கு பொருட்களை விநியோகிக்கும் வேலை செய்து வரும் அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டான். ஒரு நாய்க்கு எதிராக அந்த ஆடவன் பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டிருக்கும் காட்சியை கொண்ட காணொளி சமூக வலைதளத்தில் வெளியானதை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக டில்லி போலீசார் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது. அந்த காணொளியில் நௌஷாத் என கூறப்படும் அந்த சந்தேக பேர்வழியை சில தனிப்பட்ட நபர்கள் தாக்குவதையும் பார்க்க முடிந்தது. குறைந்தது 12 முதல் 13 பெண் நாய்களை நௌஷாத் கற்பழித்திருப்பதாக அரசு சார்பற்ற இயக்கத்தை சேர்ந்த தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதற்காக அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜோஹர், கிலுவாங், கஹாங், கம்போங் சொந்தோ குடியிருப்பாளர்கள் குட்டியை ஈன்ற கையோடு இறந்து போன தாய் யானையின் சடலத்தை கண்டு அதிர்ந்து போயினர். நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் அது குறித்து தகவல் கிடைத்ததாக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான்சூன் கூறினார். தாய் யானை அருகில் குட்டி யானையும் இறந்து கிடந்தது. யானையின் சடலத்தை பரிசோதித்ததில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை. பண்டார் துங்காரா யானை கூட்டத்தில் இருந்து பிரிந்த அந்த தாய் யானை பிரசவத்தின் போது சிக்கலை சந்தித்திருக்கக்கூடும். அதன் காரணமாகவே தாயும் சேயும் மடிந்திருக்கலாம் என்றார் அவர். யானைகள் இறந்து போனதற்கான உண்மை காரணத்தை கண்டறிய மாதிரிகள் எடுக்கப்பட்டதும் அவை புதைக்கப்படும் என தியான்சூன் கூறினார்.